திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது நித்திய கர்ம விதி. வள்ளல் பெருமான் அருளிய நித்திய கர்ம விதியில் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இதில் என்னன்னா, அடுத்து நம்ம இந்த பாவத்தோட கணக்கு, இந்த 4 வகையாக மனம், வாக்கு, காயம், இதில் 4 வகையாக வருதுன்னு பார்த்தோம். அதில் நம்ம இந்த பாவம் இதெல்லாம் எப்படி ஏற்படுது, அதனோட விளைவுகள் என்ன, வாக்கால் எப்படி ஏற்படுது, மனதால் எப்படி ஏற்படுது, தேகத்தால் எப்படி ஏற்படுது, அதனால் உண்டாகும் விளைவுகள் என்ன, நம்ம என்ன செஞ்சால் என்ன விளைவு உண்டாகுதுங்கிற ஒரு விளக்கத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். திருமூலர் திருவடிகள் சரணம், முருகப்பெருமான் திருவடிகள் சரணம், எங்கள் அப்பன் ஆதிசிவன் திருவடிகள் சரணம். அவையான பாவங்கள் மனதினால் பரதாரக மனம் பண்ண நினைத்தல், அதாவது பிறருடைய பொருளை அபகரிக்க நினைத்தல், அதான் பரதாரக மனம். ஓகேங்களா? அந்நியருடைய சொத்தை கிரகிக்க நினைத்தல். இந்த பரதாரக மனம் என்பது பிறர் மனையை கவர நினைத்தல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அந்நியருக்கு தீங்கு செய்ய நினைத்தல். முடியாத காரியங்களை நினைத்து அக்காரியம் அந்நியர்களுக்கு முடிந்ததை நினைத்து பொறாமை அடைதல். இவ் 4ம் மனதினால் செய்யும் பாவங்கள். வாக்கினால், அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, மனசாலனான பரதாரக மனம் பண்ண நினைத்தல், அந்நியருடைய சொத்தை கிரகிக்க நினைத்தல், 3வது அந்நியருக்கு தீங்கு செய்ய நினைத்தல், முடியாத காரியங்களை நினைத்து அக்காரியம் அந்நியர்களுக்கு முடிந்ததை நினைத்து பொறாமை அடைதல். இவை 4ம் மனதினால் செய்யும் பாவங்கள். அடுத்து வாக்கினால், பொய் சொல்லல், கோள் சொல்லல், புறங்கூறல், வீணுக்கழுதல், இவை 4ம் வாக்கினல். வாக்கினல்னா முதல்ல பொய் சொல்லல், 2வது கோள் சொல்லல், 3வது புறங்கூறல், 4வது வீணுக்கழுதல். இவை 4ம் வாக்கினால் உண்டாகும் பாவங்கள். அடுத்து தேகத்தினால் பிறர் மனையை தழுவுதல், புசிக்கத்தகாத, அதாவது வேத விரோத ஆகாரங்களை புசித்தல், அந்நியர்களை இம்சை செய்தல், தீங்கு செய்கிறவர்களுக்கு தடுக்காமல் அவர்களை உபகாரம் செய்தல். இந்நான்கும் தேகத்தால் உண்டாகும் பாவங்கள் ஆகும். என்ன சொல்கிறாரு? தேகத்தினால் ஃபஸ்ட்டு பிற மனைவியை தழுவுதல். பிறர் மனைவியை தழுவுதல்னா பிறர் கணவரை தழுவுதல்னு அதில் குறிப்பிடலாம். சரிங்களா? அடுத்து புசிக்கத்தகாத, அதாவது அசைவ உணவு, அதாவது வேத விரோத ஆகாரங்களை புசித்தல். அசைவ உணவு சொல்லலாம், உப்பு இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து அந்நியர்களை இம்சை செய்தல், தீங்கு செய்கிறவர்களை தடுக்காமல் அவர்களுக்கு உபகாரம் செய்தல். இந்நான்கும் தேகத்தால் உண்டாகும் பாவங்கள். அடுத்து என்ன சொல்கிறாரு? இவை போன்றவைகளை தவிர்த்து புண்ணியம் மனதால் என்ன பண்ணணும்னா, அந்நியர்களுக்கு நன்மை உண்டாக நினைத்தல். இவ்வாறு நம்ம புண்ணியத்தை சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு பாவத்தை சொன்னார், அடுத்து புண்ணியம் எவ்வாறு சேர்த்துக்கணும்னு சொல்கிறாரு. மனதினால் முதல்ல அந்நியர்களுக்கு நன்மை உண்டாக நினைத்தல், பொறாமை அடையாதிருத்தல், அந்நியர் சொத்தை தனதாக்க எண்ணாதிருத்தல், தனது மனைவியை தவிர அந்நிய பெண்களை தாய், சகோதரி முதலியவைகளாக சிந்தித்தல். இவை மனதால் வரும் புண்ணியங்கள். வாக்கினால் பொய் சொல்லாமை, கோள் சொல்லாமை, இன் சொல்லாடல், தோத்திரம் செய்தல். இவை 4ம் வாக்கினால் உண்டாகும் புண்ணியம். தேகத்தினால் அந்நியர்களுக்கு தீங்கு உண்டாகாமல் விலக்கல் முதலான நன்மையான கிருத்தியங்களெல்லாம் தேகத்தில் உண்டாகும் புண்ணியங்கள் ஆகும். அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அறிந்து செய்த பாவங்களுக்கு அறியாது செய்த பாவங்களுக்கும் எவ்வாறு நீக்குவது. அறிந்த பாவங்கள் செய்த பின் தனக்கு பாவம் செய்ததாக எவ்வகையிலாவது தெரிந்த பின் நம் பாவ செய்கையை முன்னே தெரிந்தும் மோகத்தாலும் மறதியாலும் அபிமானித்தாலும் அகங்காரத்தாலும் செல்வ செருக்காலும் அடுத்து
தாசிய உடன்பாட்டாலும் உணவு பற்றியும் புகழ் பற்றியும், அதாவது உணவு பற்றியும் புகழ் பற்றியும் வழக்கம் பற்றியும் செய்து விட்டோமே என்று பஞ்சத்தப்பட்டு பெரியர்களை எடுத்து அவர்களால் நியாயம் செய்யப்படும் பிரயச்சித்தங்களை கைக்கொண்டு அவ்வண்ணம் இச்சரீரத்தை தவத்தாலும் விரதத்தாலும் இழக்கச் செய்யுமன்றி யாத்திரை மேற்கொண்டு புண்ணிய செய்துவமன்றி யாத்திரையாகி மேற்கொண்டு புண்ணியம் ஸ்தலத்திற்கு சென்று வசித்து இயன்ற அளவில் அன்னதான விரயம் செய்தால் நீங்கும். மேலும் சத்தியவர்களாய் உள்ளவர்களையும் வார்த்திகர்களாக உள்ளவர்களையும் மகான்களுக்கு தொண்டு செய்து அதை நீக்கிக் கொள்ளவும். மகான்கள் நேரிடாத பட்சத்தில் பஞ்சதாபத்துடன் பாவ காரியங்களை செய்யாமலும் பாவிகளுடைய கூட்டத்தில் பழகாமலும் திருவருளை சிந்தித்து அவர்கள் தரத்திற்கேற்ற தெய்வங்களை சிந்தித்து கொண்டிருத்தல் நீங்கும். அறியாத பாவங்கள் யாதுமெனில் நடக்கும் காலத்திலும் நீராடும் காலத்திலும் சயன காலத்திலும் தனக்கு தோன்றாமல் நேரிடும் பாவங்களாவன. இதனன்றி அவை மனதிற்கு புலப்படாமலும் உண்டாகும். இவை யாவும் தினஞ்செய்யும் ஜபத்தாலும் பிராணாயாமத்தாலும் தோத்திரத்தாலும் விருந்து உபசரிப்பாலும் தெய்வம் பரவலாலும் நீங்கும். அடுத்து பிராயசித்தம் முதலியவைகளை செய்யாவிட்டால் பாவங்களடையும் கதி என்ன? அதாவது நம்ம இந்த பாவத்தை போக்கலைன்னா அது என்ன கதி அடையும் அப்படின்னு சொல்கிறாரு. மனதால் செய்யும் பாவங்களுக்கு சண்டாளதி சரீரம் உண்டாகும். மனதால் செய்யும் பாவம் சண்டாளதி சரீரம் உண்டாகும். வாக்கார் செய்யும் பாவம் மிருகம் முதலான சரீரம் உண்டாகும். தேகத்தால் செய்யும் பாவம் மரம் முதலான சரீரம் உண்டாகும். அடுத்து வேதாந்திகள் பாவம் முதலிய கர்மங்களுக்கும் புண்ணியம் முதலிய ஏதுகளுக்கும் நமக்கில்லை, நம் சர்வகாசி என்கிறார்களே, அது என்ன? தேக வாசனை, இந்திரிய வாசனை, கரண வாசனை, பிராணவாயுவின் செயற்கையிலுண்டாகும் வேறுபாடு முதலிய நன்மைகளில் சலிப்பற்று ஆகாரம், நித்திரை, பயம் முதலியவைகளில் தாம் சலித்தும் சோர்ந்தும் திடுக்கிட்டும் இல்லாமலும் நிவாத தீபம் போல் விளங்கும் ஜீவன் முக்தர்கள் சமூகத்தில் பாபா கிருத்தியங்கள் நடவா புண்ணியங்களுக்கு பிரயோஜனம் பற்றி செய்வார்கள். பொன்னும் ஓடும் சரியாக காண்பார்கள். அத்தன்மையுடைய நித்திய முத்த சுத்த ஞான தேக சித்தி கட்குக்கு பாவ புண்ணியம் இல்லை என்றும் அவர்கள் சொல்ல வேண்டியதில்லை என்றும் நமக்கே தெரியும். மேலும் அவர்கள் இந்த பௌதீக பூத சரீரத்தில் வசித்தாலும் சரீரமாகிய தத்துவங்கள் தாத்வீகங்கள் எப்போதும் நமக்கு அசுத்த தேகமாயும் அசுத்த பொறியுமாயும் அசுத்த கரணமாயும் அசுத்த அறிவாகியும் அசுத்த அனுபவமாயும் இருப்பது போல் தத்துவ படத்தை போல் காரியத்தில் இலதாயும் காரணத்தில் உள்ளதாயும் அறிவு வடிவாய் அறிவே பொறியாய் அறிவே மனமாய் அறிவே அழகாய் அறிவே உருவாய் அறிவே உணர்வாய் அறிவே அறிவாய் அறிவே அனுபவமாய் விளங்கும். அறிவே நம் வடிவு அறிவே நம் இயல் இந்த மாதிரி சொல்கிறார்ல, அது அந்த அறிவாய் விளங்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இது பாவத்தோட கணக்கு. அந்த பாவத்தினால் தேகத்தில் எப்படி உண்டாகும், மனத்தில் எப்படி உண்டாகும் நம்ம இப்போ பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். நம்ம அதுக்கு விடை நம்ம காணலாம். நன்றி, வணக்கம்.